வெல்கம் டு உன்னால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக மட்டும் தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் 361வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். நாம் எடுத்த கெஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் கொண்டு வந்த கெஸிங்கில் ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி 2 நம்பர்கள் வர மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த நம்பர் வரலனா அதுக்கு அடுத்தபடியான ஒரு நம்பர், சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பர் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். நிர்மல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் 786. அந்த நம்பர்களை மேட்ச் பண்ணி ஒரு நம்பர், அது சம்பந்தம் இல்லாத அந்த 786 இல்லாத ஒரு நம்பர், கிட்டத்தட்ட 2 நம்பர் கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். ஏ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 1ஆம் நம்பர் வந்திருக்கு. ஏ போர்டு 1 தான் நம்ம கெஸிங்கில் வந்திருக்கு. இது தவிர்த்து வேறு நம்பர்ஸ் எதுவும் நம்ம கெஸிங்கில் வரல. நேற்று ரிசல்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்று யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு நம்பர். பட் நான் டபுள்ஸ் எதிர்பார்த்தேன். டபுள்ஸ் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் அதிகமாக இருந்தது. டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த நம்பர் வேறு, வந்த நம்பர் வேறு. அதனால் கேம் என்ன மாத கடைசி வேறு, அதுவும் இல்லாமல் அடுத்த மாதம் பம்பர் வேறு வரப்போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கேம் இனிமேல் வரக்கூடிய ரிசல்ட்டுகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அடுத்ததாக பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் நம்ம கெஸிங்கில் வந்திருக்கு. இதில் சொல்லணும் அப்படின்னா 3க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருக்கேன். ஒருவேளை 4 வந்தால் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது 3 டிஜிட்டில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை பார்த்துங்க. அடுத்ததான் சி போர்டு கெஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 0 இதில் கொடுத்துருக்கேன். பட் 3 டிஜிட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு 0 மேட்ச் பண்ணி நம்பர்கள் இருக்காது. அதனால் அது 0 உங்கள் கெஸிங்கில் வருதாங்கிறது பாருங்கள். நம்ம எப்போவுமே ரெகுலராக எடுக்கக்கூடிய போர்டு கெஸிங் வைஸ் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். பட் 3 டிஜிட்டில் அது வராத பட்சத்தில் உங்களுக்கு போர்டு கெஸிங்கில் இதை தவிர்த்து வேறு என்ன வருதுங்கிறது பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏபிபிசிஏசி, இந்த கெஸிங் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக தான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி 68-24. இந்த 2 நம்பர் தான். இந்த 2 நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி 2 நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு சப்போர்ட்டிங் நம்பர்னு தான் சொல்லியிருக்கேன்.
இது பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபாலோவிங் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 299 419 மாத கடைசி இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், வாய்ப்புகள் இருக்குது வரத்துக்கு. ஃபாலோவிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய மிஸ்ஸிங்கில் வந்த நம்பர்ஸ். இது தாண்டி உங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. மாத கடைசி இன்னும் 2 நாட்கள் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன வருதுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம மாத கடைசியில் தான் நம்ம சில நேரங்களில் வச்சு செய்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம பெஸ்ட்டு 3 டிஜிட் பார்க்கும்போது 138 ஒரே நம்பர் தான். அதாவது இது வந்து டைரெக்டாக நம்மளுடைய போர்டு கெஸ்ஸிங்கில் வந்த நம்பர். இந்த 138ங்கிறது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி 786 மேட்ச் பண்ணி அடித்தானா இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 786 மேட்ச் பண்ணி இல்லாத 86 மேட்ச் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பர் அடித்தானா 947 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 நம்பர் தான் பார்த்து நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் ப்ளே பண்ணாலும் சரி இல்லை 3 டிஜிட்டில் ப்ளே பண்ணாலும் சரி, உங்களுடைய விருப்பம். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா கேம் வந்து டஃப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பம்பர் வர்றதுனால கொஞ்சம் வந்து கேம் இப்படி வேணாலும் அடிப்பான். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டு ப்ளே பண்ணுறத விட ஏபிபிசிஎஸ்சியில் வந்து அது வேணால் மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. ஸோ ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. இதை தவிர்த்து உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வேறு நம்பர்கள் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல. பெரிய நிறைய டாப் கெஸர்ஸோட பேர் எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.